எனது மகள் மிகவும் சோம்பேறி இயல்புடையவள். அதனால் எனது மருமகனுக்கு எரிச்சல் ஏற்பட்டது. ஒரு நாள் இரவு 1 மணி அவன் என்னை தன் அறைக்கு அழைத்து, இன்று என் மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட நிலையில் நான் எப்படி இருக்க முடியும் என்று கூறி என்னை அவனது படுக்கையில் படுக்க வைத்தான். நானும் என் மகளின் நலனுக்காக அன்று படுக்கைக்கு சென்றேன். நான் என் மகளுக்கு 25 வயதில் திருமணம் செய்து வைத்தேன். அவள் எனக்கு ஒரே மகள் என்பதால் அவளை மிகவும் பெருமையுடனும் வளர்த்தேன். அவளுக்கு வீட்டு வேலைகளை செய்யும் பழக்கமில்லை. அதனால் எனக்கு ஒரு நல்ல மருமகன் தேவைப்பட்டான். பல வருடங்களாக தேடிய பிறகு எனக்கு விருப்பமான மருமகன் கிடைத்தான். அவன் அந்த வீட்டில் ஒரே மகனாக இருந்தான். அவனுக்கு பெற்றோர் இல்லை, உடன் பிறந்தவர்களும் இல்லை. அவனுக்கு நல்ல வேலை மற்றும் சொந்த வீடு இருந்தது. என் மகளுக்கு இது மிகவும் நல்ல உறவாக இருந்தது. அதனால் நான் உடனடியாக திருமணம் ஏற்பாடு செய்தேன். நான் என் மகளின் திருமணத்தை செய்து வைத்தேன். ஆனால் திருமணத்திற்கு பிறகு நான் எதிர்பார்த்தது எதுவும் நிறைவேறவில்லை. என் மகள் தன் கணவனை சரியாக கவனிக்கவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. அதனால் தான் அவளிடமிருந்து 6 மாதங்கள் ஆகியும் இன்னும் சந்தோஷமான செய்தி எதுவும் வரவில்லை. திருமணத்திற்கு முன் நான் அவளுக்கு நன்றாக அறிவுரை கூறியிருந்தேன். அவள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் திருமணமாகி சில மாதங்களுக்கு பிறகு அவளை பற்றி சில புகார்கள் கேட்க ஆரம்பித்தேன். முதலில் அவளது சோம்பேறித்தனத்தை என் மருமகன் பொறுத்து கொண்டான். ஆனால் இப்போது அவன் 2 வீடுகளின் பொறுப்பை பார்க்க வேண்டி இருந்ததால் இருவருக்கும் எரிச்சல் ஏற்பட்டது. ஒரு நாள் என் மகளை பற்றி தெரிந்து கொள்ள அவர்கள் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தேன். அங்கு 2 நாட்களுக்கு இருந்தேன். 2 நாட்களுக்கு பிறகு நான் வீட்டிற்கு செல்லும்போது என் மகள் என்னை தடுத்து, அம்மா, இப்பொழுது எனக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறது. இன்னும் சில நாட்கள் எனக்கு உதவியாக இங்கேயே இருங்கள். வீட்டிற்கு சென்று நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கூறினாள். என் மகளின் சோம்பேறித்தனத்தை நான் அறிந்திருந்தேன். கடந்த 2 நாட்களாக அவள் வேலையில் இருந்து பின்வாங்குவதை நான் கவனித்திருந்தேன். அவளது சோம்பேறித்தனத்தை பார்த்து எனக்கு பயம் ஏற்பட்டது. இதனால் என் மருமகன் ஒரு நாள் அவளை விட்டு விலக முடிவு செய்யலாம் என்று பயந்தேன். என் மருமகன் அவளது சோம்பேறித்தனத்தை மிகவும் அமைதியாக பொறுத்து கொண்டார். ஆனால் எந்த மனிதனின் கோபமும் ஒரு அளவுக்கு மேல் வெளிப்பட்டுவிடும். ஒரு நாள் இரவு எனது மருமகன் என் அறைக்கு வந்து, அத்தை, பாருங்கள், உங்கள் மகள் எவ்வளவு ஆழமாக தூங்குகிறாள். இப்பொழுது எங்கள் திருமணம் முடிந்த 6 மாதங்கள் ஆகிவிட்டன. என் மனைவி இந்த 6 மாதங்களில் 6 வருடங்கள் சென்றது போல் செய்துவிட்டாள். கணவனுக்கும் நேரம் கொடுக்க வேண்டும் என்று அவளுக்கு தெரிய வேண்டும். அவளுக்கு தூக்கம் ஏன் இவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவள் என்னிடம் எந்த ஆர்வத்தையும் காட்டவில்லை. அவளுக்கு என் மீது காதல் இல்லையே. எப்போது பார்த்தாலும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். இப்போது அவளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி எனக்கு தலைவலி வருகிறது. அதனால் தான் நான் இங்கு தனியாக தூங்குகிறேன் என்று கூறினான். மருமகனின் வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் கவலைப்பட்டேன். என் மருமகன் என் மகளை பற்றி முழுமையாக திருப்தி அடையவில்லை என்று தோன்றியது. நீங்கள் எந்த கவலையும் கொள்ள வேண்டாம், நான் என் மகளிடம் பேசுகிறேன் என்று அவனிடம் கூறினேன். அந்த இரவு என் கண்களில் தூக்கமில்லை. காலை விரைவாக விடியட்டும், நான் என் மகளிடம் பேச வேண்டும் என்று நினைத்தேன். காலையில் மருமகன் அலுவலகத்திற்கு சென்றவுடன் நான் என் மகளிடம் பேச முடிவு செய்தேன். என் மகள் திருமணத்திற்கு பிறகு கணவனை எப்படி மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று நான் உனக்கு கற்பிக்க வேண்டும். உன் தூக்கம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று நான் பார்த்தேன். உன் கணவனுக்கு உன் தூக்கத்தால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுகிறது என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டேன். அதற்கு என் மகள், அம்மா, என் தூக்கத்தை பற்றி பேச வேண்டாம் என்று கூறினாள். அவளுக்கு தான் எவ்வளவு நேரம் தூங்குகிறாள் என்று அப்போது தெரியவில்லை. இருப்பினும் நான் அவளுக்கு புரிய வைக்க முயற்சித்தேன். அந்த நாள் இரவில் மருமகன் வெளியே இல்லை. அப்போதா அவர் மகளுடன் அறையில்தான் இருக்க வேண்டும். அவர்களுக்கிடையே எல்லாம் சரியாக இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க நான் அவர்கள் அறைக்கு அருகில் சென்றேன். அங்கு சென்று அவர்கள் அறைக்குள் எட்டி பார்த்தேன். உள்ளே மருமகன் அறையின் ஜன்னலை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். ஆனால் என் மகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். காலை நேராய் என் பேச்சு அவள் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பதை நினைத்து நான் கவலை அடைந்தேன். நான் அங்கிருந்து வெளியேற ஆரம்பித்த போது என் கால் தவறி கீழே விழுந்தேன். என் சத்தம் கேட்டு மருமகன் வெளியே ஓடி வந்தார். அத்தை, இந்த நேரத்தில் நீங்கள் எங்கள் அறைக்கு வெளியே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான்.
காலையில் நான் என் மகளுக்கு அறிவுரை கூறியிருந்தேன். இன்று அவள் தூங்குகிறாளா என்று பார்க்க வந்தேன் என்றேன். அதற்கு மருமகன், என் மனைவி எவ்வளவு அறிவுரை கூறினாலும் எந்த பயனும் இல்லை. நான் இப்போது அவளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டேன். நீங்கள் அவளுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் கொடுக்க வேண்டாம். அதனால்தான் இப்போது உங்களுக்கு காயம் ஏற்பட்டது என்று கூறினான். பின்னர் மருமகன் என்னை தூக்கி என் கையை அவன் கையில் பிடித்து என்னை என் அறைக்கு அழைத்துச் செல்ல ஆரம்பித்தான். என் அறையில் வந்தவுடன் மருமகன் அடிபட்ட என் கால்களை அழுத்த ஆரம்பித்தான். அவனது தொடுதலால் நான் வெட்கப்பட்டேன். நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லை என்று அவன் கூறினான். மருமகன் மிகவும் தைரியமான இயல்புடையவனாக இருந்தான். ஆனால் எனக்கு இது எல்லாம் புதிதாக இருந்தது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எங்களுக்கு இடையே ஒரு புதிய உறவு வளர ஆரம்பித்தது. அவன் என் அடிபட்ட கால்களை தடவிவிட்டான். அந்த நேரத்தில் மருமகனின் கண்கள் என் மீது வித்தியாசமாக திரும்பின. அந்த நேரத்தில் எனக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் இன்னும் அழகாக இருக்கின்றேன். நான் முன்பு இருந்தது போலவே இளமையாக இருக்கின்றேன். பின்னர் மருமகன் என்னிடம், அத்தை, உங்கள் மகளை விட நீங்கள் அதிக அழகாக இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் இளமையாக தோன்றுகிறீர்கள் என்று கூறினான். அவனது வார்த்தைகளை கேட்டு நான் சிரித்தேன். பின்னர் வரும் நாட்களில் நான் என் மகளுக்கு எல்லாவற்றையும் கற்பிக்க முயற்சித்தேன். அவள் என்னிடம் வீட்டு வேலைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால், என் மகள் வீட்டிற்கு சென்ற பிறகு நான் 2 வேளை உணவு உண்பதே மறந்துவிட்டேன். ஒரு இரவு பாத்திரங்களின் சத்தம் கேட்டது. உடனே அறையில் இருந்து வெளியே வந்தேன். என் மருமகன் சமையல் அறையில் இருந்து உணவு தட்டை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். என்னை பார்த்தவுடன் அவன் அதிர்ச்சி அடைந்தான். இரவில் உணவு தட்டு எடுத்துக்கொண்டு எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டேன். மிகவும் பசி எடுக்கிறது. நீங்கள் செய்த சுவையான உணவுகளின் சுவை திடீரென்று எனக்கு நினைவுக்கு வந்தது. அதனால் சிறிது உணவு உண்ணலாம் என்று வந்தேன். வாருங்கள், நாம் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து உண்போம் என்று கூறி மருமகன் என்னை டைனிங் மேஜையில் உட்கார சொன்னான். அவன் எனக்கு உணவு பரிமாற ஆரம்பித்தான். அவன் எனக்கு உணவு பரிமாறும் போது அவன் என் கண்களை தொடர்ந்து பார்த்தான். சில நொடிகளில் நான் 2 உருண்டைகள் உண்டு தண்ணீர் குடித்ததும் என் வயிறு நிரம்பிவிட்டது என்று மருமகனிடம் கூறினேன். ஆனால் மருமகன் மீண்டும் உண்ண வற்புறுத்தினான். ஆனால் இப்போது நான் அவனுக்கு உணவு பரிமாற ஆரம்பித்தேன். அப்போது அவன் என்னுடன் மிகவும் விசித்திரமாக நடந்து கொண்டார். என்னால் அவனை தடுக்க முடியவில்லை. நான் மருமகனிடம், இன்று சில மாணவர்கள் வீட்டை வாடகைக்கு எடுக்க கேட்டிருக்கிறார்கள். உங்கள் வீட்டின் மேல் அறை காலியாக உள்ளது. அந்த அறையை வாடகைக்கு விடலாமா என்று கேட்டேன். அதற்கு மருமகன் மறுத்துவிட்டான். ஆனால் அந்த அறையை அவன் வீணாக பூட்டியே வைத்திருந்தான். பின்பு நான் வேறு எதுவும் கூறவில்லை. ஆனால் மறுநாள் இரவு மருமகன் தன் எல்லையை மீறினான். அவன் என் அறைக்கு வந்து என் கையை பிடித்து தன் அறைக்கு அழைத்துச் சென்றான். நான் மிகவும் பயந்து போனேன். என்ன செய்றீங்க என்று கேட்டேன். அவன் எனக்கு ஒரு குட்டையான நைட்டியை கொடுத்து, இதை அணிந்து வாருங்கள் என்று கூறினார். அவனது வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நீ என்ன சொல்கின்றாய்? நான் உன் மாமியார், அதை மறந்து விடாதே என்று கூறினேன். அதற்கு அவன், இன்று உங்கள் மகள் தூங்கிவிட்டாள். இப்படி இருக்கும்போது நான் என் வீட்டில் மற்ற வேலைகளை உங்களிடமிருந்து முடிக்க வேண்டும் இல்லையா? இந்த நைட்டியை நான் என் மனைவிக்காக வாங்கியிருந்தேன். ஆனால் அவள் அதை அணியவில்லை. இப்போது நீங்கள் இந்த நைட்டியை அணிந்து இங்கே வாருங்கள் என்று கூறினார். மருமகனின் வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் பயந்து விட்டேன். நான் உன் மாமியார், நீ அதை மறக்க கூடாது என்று கோபமாக கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினேன். மறுநாள் என் மகள் எழுந்து காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தாள். உணவு உண்ணும் போது நான் அவள் கையில் அந்த நைட்டியை கொடுத்து, நீ எப்பொழுதும் மாறமாட்டாய் என்று தோன்றுகிறது. அதனால் நான் இங்கிருந்து செல்கிறேன். உன் சோம்பேறித்தனமான காரணத்தால் உன் கணவன் இந்த நைட்டியை எனக்கு கொடுத்து தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினான். உன் காரணத்தால் நான் அவன் பேச்சையெல்லாம் கேட்க வேண்டியதாக இருந்தது. நீ உன் கணவனை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியவில்லை என்றால் உன் பிறப்பு வீண் என்று கூறினேன். என் வார்த்தைகளை கேட்டு அவள் அழ ஆரம்பித்தாள். அம்மா, சில நாட்களாக என் நன்மைக்காக நீங்கள் என்னை சரி செய்ய முயற்சிக்கிறீர்கள். எனக்கு எல்லாம் புரிகிறது. ஆனால் நான் தூங்காமல் இருக்க மிகவும் முயற்சிக்கின்றேன். ஆனாலும் கூட இரவில் ஆழ்ந்த உறக்கம் எப்படி வருகிறது என்று எனக்கு புரியவில்லை. திருமணமாகி சில நாட்களுக்கு பிறகுதான் திடீரென எனக்கு இப்படி உறக்கம் வர ஆரம்பித்தது. என் கணவர் என்னை பற்றி என்ன சொல்கின்றான் என்று எனக்கு தெரியவில்லை.
ஆனால் இதுவரை என் அனுபவத்தில் என் கணவர் என் மீது எந்த ஆர்வமும் இல்லை என்று தோன்றுகிறது என்று கூறினாள். அப்பொழுது என் மகள் தன் கணவனை பற்றி பொய் சொல்கிறாளா அல்லது என் மருமகன் தன் மனைவியை பற்றி பொய் சொல்கிறானா என்று எனக்கு புரியவில்லை. அதனால் நான் ஒரு திட்டம் தீட்டினேன். அந்த இரவு என் மகளை என் அறைக்கு செல்ல சொல்லிவிட்டு என் மகள் அணியும் வகையில் ஒரு கவுன் அணிந்து அவள் அறையில் நான் படுத்துக்கொண்டேன். என் முகத்தின் மீது போர்வை வைத்து மறைத்துக் கொண்டேன். மருமகன் அறைக்கு வந்தபோது நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன். அப்போது மருமகன் என்னை என் மகள் என்று நினைத்து என் கால்களை தொட்டு பார்த்தான். அப்போது எனக்கு அவனுக்கு என் மீது ஏதோ சந்தேகம் வந்துவிடுமோ என்று தோன்றியது. ஆனால் அதே நேரத்தில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அங்கு ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. மருமகன் என் கால்களை தொடுவதை பார்த்து, அந்த பெண், இப்போ நீ என்ன விட்டுவிட்டாய்? இப்பொழுது உன் முட்டாள் மனைவியே உனக்கு நன்றாக தோன்றுகிறாளா என்று கேட்டாள். அந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்டவுடன் மருமகனின் கை என் கால்களில் இருந்து எடுக்கப்பட்டது. நான் போர்வையின் சிறிய இடைவேளையில் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு பெண் மருமகனின் அறைக்கு வந்திருந்தாள். அவள் என் மருமகனின் கையை பிடித்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு இருவரும் என் படுக்கையின் அருகில் வருவது தெரிந்தது. அந்த பெண் என் மருமகனை சற்று பொறுமையாக இரு, உன் மனைவி நன்றாக தூங்கிவிட்டாள் என்று முதலில் பார் என்றாள். அதற்கு என் மருமகன், அவள் காலை வரை எழுந்திருக்க மாட்டாள், ஏனெனில் இன்றும் நான் அவளுக்கு குடிநீரில் மாத்திரை கலந்துவிட்டேன் என்று கூறினார். அந்த பெண், உன் மனைவியின் வேலை முடிந்தது, ஆனால் உன் மாமியாரை என்ன செய்வது? அவர்களால் நமது தினசரி சந்திப்பு பெரிய தடையாக இருக்கிறது என்று கூறினாள். அதற்கு என் மருமகன், நான் என் மாமியாருடன் வேறு விதமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தேன். அப்படி நடந்து கொண்டால் அவர் என் மேல் வருத்தப்பட்டு தங்கள் வீட்டிற்கு செல்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் இங்கிருந்து செல்ல தயாராக இல்லை என்று கூறினான் என் மருமகன். மற்றும் அந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அதாவது மருமகன் என் மகளுக்கு துரோகம் செய்து கொண்டிருந்தான். என் மருமகன் அந்த இரவு எடுத்து வந்த உணவு கூட இந்த பெண்ணுக்காக தான் என்பது இப்போது புரிந்தது. இதை பற்றியெல்லாம் தெரிந்ததும் தாங்க முடியாமல் நான் போர்வையில் இருந்து வெளியே வந்து இருவரையும் பார்த்தேன். என்னை பார்த்தவுடன் மருமகனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் உன்னை நல்ல மனிதனாக நினைத்தேன், ஆனால் நீ என் மகளுக்கு துரோகம் செய்கின்றாயா? உன்னை எளிதாக விடமாட்டேன் என்று கூறினேன். அதற்கு அந்த பெண், உன் மகள் சற்று முட்டாளாக இருக்கிறாள், இப்படிப்பட்ட பெண்களை எந்த ஆண் ஏற்றுக்கொள்வான் என்று சிரித்தபடி கூறினார். இப்போது நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து விட்டீர்கள். இப்போது நாங்கள் உன்னிடமிருந்து உன் மகளிடம் இருந்தும் விடை பெறுகிறோம் என்று கூறினார். மேலும் நான் எப்போதும் மாடி அறையில் தனியாக இருக்கின்றேன், இனிமேல் இந்த வீட்டில் நான் சுதந்திரமாக இருப்பேன் என்றால். அப்போது மருமகன், நான் உன்னுடன் என் வாழ்க்கையை கழிக்க முடியாது, உன்னை போன்ற பெண்கள் வெறும் நேரம் கழிக்க மட்டுமே, நான் என் மனைவியை விட்டு பிரிய முடியாது என்று கூறினான். மருமகனின் வார்த்தைகளை கேட்ட அந்த பெண் அழுது கொண்டே சென்று விட்டாள். மருமகனின் அநாகரீக உறவு பற்றி தெரிந்ததும் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அங்கு மருமகன் என் முன் மிகவும் நல்லவனாக நடித்தான். ஆனால் அவன் உண்மையில் எப்படிப்பட்டவன் என்று இப்போது எனக்கு தெரிந்தது. நான் என் மகளை அப்படிப்பட்ட நபருடன் வாழ விடவில்லை. மருமகனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த துஷ்டனை காவல்துறையிடம் ஒப்படைத்தேன். மேலும் என் மகளை ஒரு பொய்யான உறவில் இருந்து விடுவித்தேன். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா. நான் ஒரு பெரிய நகரத்தை சேர்ந்த பெண். எனக்கு 5 வயதாக இருக்கும் பொழுது எனது அப்பா அம்மா விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர். அந்த வயதில் விவாகரத்து என்றால் என்னவென்று புரியாத வயது எனது அம்மா என்னை அழைத்துச் செல்ல முயற்சி செய்யவில்லை. அப்பாதான் என்னை வளர்த்து வந்தார். அந்த சிறு வயதில் அம்மாவின் பாசம்தான் அதிகமாக தேவைப்பட்டது. ஆனால் அம்மா என்னை விட்டுவிட்டு வேறொரு இளைஞனுடன் சென்று விட்டார். அப்பா அம்மா பிரிந்த காரணத்தால் என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுபட்டு விட்டது. யார் என்னை பார்த்தாலும், இவள் அம்மா இவளை விட்டுவிட்டு கள்ளக்காதலுடன் ஓடிவிட்டாள் என்று பேசிக்கொள்வார். அவர்களின் பேச்சு என் சிறு வயதையும் என் வாழ்க்கையையும் முற்றிலுமாக மாற்றிவிட்டது. எனது வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமும் இருந்ததில்லை. எப்பொழுதும் இனம் புரியாத ஒரு கோபம் மட்டுமே இருந்து வந்தது. இதனால் கோபம் வரும் பொழுது கையில் கிடைக்கும் பொருட்களை உடைப்பது மட்டுமே வழக்கமாக கொண்டிருந்தேன்.
சில சமயம் என்னை பற்றி பேசும் உறவினர்களின் மண்டையை உடைக்கலாம் என்று கூட தோன்றும். ஆனால் என்ன செய்வது, என்னால் அழுவதற்கு மட்டுமே முடியும். அம்மா சென்ற பிறகு எனக்கான வேலைகளை அப்பாவே செய்து வந்தார். எங்களது வீட்டில் சித்தப்பா மற்றும் சித்தி இருந்தாலும் அவ்வளவாக நெருக்கம் இல்லை. சித்தியும் எப்பொழுதும் அம்மாவை பற்றி தவறாகவே பேசுவார். இதனால் அவருடன் பேசுவதை நிறுத்திக் கொண்டேன். சில சமயம் சித்தப்பா அம்மாவை பற்றி பேசும் பொழுது எனக்கு என்னையும் அறியாமல் கோபம் வந்து அவரிடம் சண்டையிடுவேன். இதனால் இருவருமாக சேர்ந்து, இந்த பைத்தியத்தை வீட்டை விட்டு துரத்தி அடியுங்கள், அவள் அம்மாவிடம் அனுப்பிவிடுங்கள் என்று என் அப்பாவிடம் சண்டையிடுவார். சில மாதங்கள் கழிந்து பள்ளி சேர்த்து விட்டனர். அங்கும் எனது அம்மாவை பற்றி உடன்படிக்கும் பிள்ளைகள் கேலி செய்தனர். எனக்கு 9 வயதாகும் பொழுது எனது அப்பா 2வது திருமணம் செய்து கொண்டார். புதிதாக வந்த வளர்ப்பு அம்மாவும் எனக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச நிம்மதியையும் பறித்து விட்டார். எப்பொழுதும் என்னிடம் சண்டையிடுவது அல்லது சித்தப்பாவிடம் சண்டையிடுவதும் வழக்கமாக கொண்டிருந்தார். இப்படியாக வருடங்கள் ஓடியது. நானும் இளமை பருவத்தை அடைந்தேன். என்னுடன் சேர்ந்து எனது கோபமும் வளர்ந்தது. 2ஆம் தரமாக திருமணம் செய்து கொண்ட அப்பாவாலும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. காரணம், அவரது மனைவி சரியில்லாத குணத்துடன் அமைந்துவிட்டார். எப்பொழுதும் சண்டையும் சச்சரவுமாக இருந்த அவர் ஒரு நாள் அப்பாவை பிரிந்து சென்று விட்டார். அப்பாவும் எப்பொழுதும் கோபமாகவே இருந்தார். காரணம், 2 மனைவிகளும் ஏமாற்றிவிட்டு பிரிந்து சென்று விட்டார்களே என்று ஒரு நாள் அப்பாவிற்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. பதறிப்போய் அனைவரும் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல அங்கே அவரின் உயிரும் பிரிந்து விட்டது. இது என்னை மிகவும் பாதித்தது. ஏனெனில் அந்த வீட்டில் அன்பாக இருந்த ஒரே ஆதரவு அவர்தான். அதன் பிறகு சித்தப்பாவும் சித்தியும் என்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இதை சொல்லி உறவினர்கள் மூலமாக கிராமத்தில் இருக்கும் என் அப்பாவின் அம்மாவான பாட்டி வீட்டில் விட்டுவிட்டன. எனக்கு கிராமத்திற்கு செல்ல விருப்பமில்லை. ஆனாலும் வேறு வழியும் இல்லை. நானும் கிராமத்திற்கு சென்று வாழ ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் பிடிக்கவில்லை என்றாலும் பாட்டி என் மீது வைத்த அன்பு அக்கறையும் சிறிது சிறிதாக என்னை மாற்றியது. பாட்டிக்கு என்று தனியாக சிறு வயலும் அது மட்டும் இல்லாமல் சில வீடுகளிலும் வாடகைக்கும் விட்டிருந்தார். அதை வைத்துதான் அவர் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் தன் 2 மகன்களான எனது அப்பாவும் சித்தப்பாவும் நகரத்திற்கு சென்று விட்டனர். அதன் பிறகு கிராமத்திற்கு வருவதில்லை. பாட்டிக்கு என்று பணமும் தருவதில்லை. ஆரம்பத்திலிருந்து வீட்டு வாடகைகளை வைத்தும் தன் நிலங்களில் வரும் வருமானத்தை வைத்துமே அவர் வாழ்க்கையை செல்கிறது. அப்பாவின் தங்கையான ஒரு அத்தையும் அதே கிராமத்தில்தான் வசிக்கின்றார். அவரது திருமணமும் அதே கிராமத்தில்தான் நடந்தது. அவருக்கு மகளும் உண்டு. அவள் பெயர் தேவி. அவள்தான் அடிக்கடி பாட்டியை காண்பதற்காக வீட்டிற்கு வந்து செல்வாள். அவருக்கு தேவையான உதவிகளை செய்துவிட்டு செல்வாள். நானும் சென்று விட்டதால் என்னுடனும் நன்றாக பழகுவாள். நான் கிராமத்திற்கு வந்தது அத்தைக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. சில சமயம் நேரடியாகவும் சில சமயம் மறைமுகமாகவும் எனது அம்மாவை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருப்பார். நானும் கோபத்தில் பதிலுக்கு பதில் அவரிடம் பேசிக் கொண்டிருப்பேன். அப்பொழுதெல்லாம் இவளும் அவள் அம்மாவைப் போல ஓடுகாலிதான் என்று திட்டிவிடுவார். இவளை அவளது அம்மாவிடமே அனுப்பிவிடுங்கள் என்று பாட்டியிடம் கோபப்படுவார். எனது பாட்டிதான் அவரிடமும் சண்டையிட்டு எனக்கு ஆறுதல் கூறுவார். என்னால் பாட்டிக்குதான் மன வருத்தம் உண்டானது. ஆனால் எப்பொழுதுமே என்னை அவர் விட்டுக் கொடுத்ததில்லை. யார் எதை சொன்னாலும் இவள் எங்களின் குடும்பத்தில் பிறந்தவள், எங்களின் ரத்தம், இவளை நான் தான் வளர்ப்பேன் என திட்டவட்டமாக கூடிவிடுவார். சில சமயம் நானும் யோசிப்பதுண்டு, எனது அம்மா மட்டும் சரியாக இருந்திருந்தால் மற்ற பிள்ளைகளைப் போல நானும் வளர்ந்திருக்கலாமே என்று. அப்படி இல்லை என்றாலும் போகும்பொழுது என்னையும் அழைத்து சென்றிருந்தால் கூட மற்றவர்களின் பேச்சுக்கு ஆளாகாமல் இருந்திருக்கலாம் என்று. அந்த கிராமத்திற்கு வந்தும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. எப்பொழுதும் எனது அறையில் முடங்கி கிடப்பேன். அப்பொழுதெல்லாம் எனக்கு ஆறுதலாக இருப்பது அத்தையின் மகளான தேவிதான். அவள் அம்மாவைப் போல இல்லை. அமைதியான குணமும் அன்பாக பேசும் திறமும் பொருந்தியிருந்தது. நானும் சில சமயம் யோசிப்பதுண்டு, சிறுவயதிலிருந்தே பாட்டியிடம் இருந்ததால் தேவியைப் போல நானும் அன்பாக பண்பாகவும் இருந்திருப்பேன் என்று. இப்படியே சில வருடங்களில் நான் திருமண வயதையும் அடைந்து விட்டேன். அதோடு சேர்ந்து எனது அழகும் கூடியது. பாட்டி என்னை பார்க்கும் பொழுதெல்லாம், அச்சாசலாக உனது அம்மாவைப் போலவே மிகவும் அழகாக உள்ளாய்
என்று கூறுவர். பாட்டியிடமிருந்து ஒரு முறை கூட எனது அம்மாவை பற்றி தவறான வார்த்தைகளை கேட்டதில்லை. சொல்லப்போனால் அவர் மட்டும்தான் அம்மாவை பற்றி நல்ல முறையில் பேசுவார். சிறிது சிறிதாக திருமணத்திற்காக வரங்களும் வரத் தொடங்கியது. எனது வயதில் இருந்த தேவிக்கும் வரன்கள் வரத் தொடங்கியது. ஆனால் அவளை விட நான் அழகாக இருந்ததால் என்னை பெண் பார்க்கவே வந்தவர்கள் விரும்பினார். இதனால் என் மேலிருந்த அத்தையின் கோபம் இன்னும் அதிகமானது. தேவியை பாட்டியின் வீட்டிற்கு அனுப்புவதையே நிறுத்திவிட்டார். அது மட்டுமல்லாது எனது பாட்டியிடம், உனது பேத்தி உன் மருமகளைப் போல ஆண்களை மயக்கி விடுகின்றாள், ஒரு நாளில்லை என்றாலும் ஒரு நாள் உனது முகத்தில் கரியை பூசி விடுவாள் என்று பாட்டியிடம் சண்டையிட்டு சென்றார். பாட்டியும் அவரை சமாதானம் செய்து தேவியை தன்னுடன் வைத்துக்கொள்ள ஆசைப்பட்டார். ஆனால் அத்தை அதற்கு சம்மதிக்கவில்லை. பாட்டி எனது திருமணத்தை எவ்வளவு சீக்கிரம் நடத்தி முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்திவிட நினைத்தால், காரணம் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே எனது திருமணம் நடந்தால்தான் என்று அவருக்கு தெரியும். திடீரென அவர் இறந்தால் எனக்கு ஒன்றும் கிடைக்காமல் அனாதை ஆகி விடுவேன் என்றும் அவருக்கு தெரியும். அதன் பிறகு சில திருமணம் வரன்களும் வந்தது. ஆனால் பெண் பார்த்துவிட்டு பிறகு வேண்டாம் என்று கூறிவிடுவார். காரணம், என்னை பற்றி அந்த கிராமம் முழுவதும் எனது அத்தை கூறிவிட்டார். நானும் எனது அம்மாவைப் போல குணமுள்ளவள் என்றும் அவளை திருமணம் செய்து கொண்டால் உங்கள் குடும்பம் நாசமாகிவிடும் என்றும் இல்லாதது ஒன்றை பற்றி கூறியுள்ளார். இதனால் என்னை அந்த கிராமத்தில் திருமணம் செய்து கொள்ள எவரும் முன்வரவில்லை. அவரின் நடவடிக்கைகளை பார்த்து பாட்டிதான் கவலையடைந்தார். என் சொந்த அத்தை எதற்காக என்னை பழிவாங்குகிறார் என்று கூட தோன்றும். சில மாதங்கள் கழித்து பாட்டி என்னிடம், பாரமா, உனக்காக நான் ஒரு சம்பந்தம் பார்த்துள்ளேன். மாப்பிள்ளை பெயர் கார்த்திக். அவனும் இதே கிராமத்தைச் சேர்ந்தவன்தான். மிகவும் நல்ல பையன். எனக்கு அவனை சிறுவயதிலிருந்தே தெரியும். என்னவென்றால் அவனுக்கு முதல் திருமணமாகி 2 வருடங்கள் தான் ஆகியிருந்தது. சில மாதங்களுக்கு முன்பு அவனது மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டால் அவனிடமும் பேசிவிட்டேன். அவன் உன்னை திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதித்து விட்டான். பாட்டி, உனது நல்லதற்காக சொல்கிறேன். அவனை நீ திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கு என்றார். எனக்கு இதை கேட்கும்போது அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் இருந்தது. காரணம், எனது திருமணத்தை பற்றி நிறைய கனவுகள் கண்டதுண்டு. ஆனால் நான் எப்பொழுதுமே நினைத்து பார்த்ததில்லை 2ஆம் தரமாக திருமணம் செய்து கொள்வேன் என்று. எனக்கும் வேறு வழியில்லை. அது மட்டுமல்லாது பாட்டி சொன்னால் சரியாக இருக்கும் என்று நம்பினேன். நானும் பாட்டியிடம் அரைகுறை மனதாக நீங்கள் சொன்னால் சரிதான் என்று சம்மதம் தெரிவித்து விட்டேன். சில நாட்களிலேயே எங்களின் திருமணமும் மிகவும் எளிய முறையில் நடந்தது. பாட்டி புகுந்த வீட்டிற்கு செல்லும் முன்பு என்னை தனியாக அழைத்து அவரிடம் இருந்த கருப்பு துணியை கொடுத்து, இது மிகவும் சக்தி வாய்ந்தது. உனக்கு சந்தோஷத்திற்காக பெரிய சாமியாரிடம் சொல்லி நான் தயார் செய்துள்ளேன். இதை உன் கணவர் உறங்கும் முன்னர் அவனது தலையணை அடியில் வைத்துவிடு. அப்படி செய்தால் உன்மேல் பாசமாகவும் உன்னை அன்பாகவும் பார்த்து கொள்வான். அப்படி செய்யவில்லை என்றால் அவன் உன்னை விவாகரத்து செய்து விடுவான். இன்னொரு விஷயம், அவன் எதற்காகவது கோபப்பட்டால் கூட அவனிடம் நீ அமைதியாக தான் இருக்க வேண்டும். அப்படி செய்தால் உன் சந்தோஷம் குறைவில்லாமல் இருக்கும். இந்த 2 விஷயங்களையும் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் என்று என்னை ஆசிர்வதித்து அனுப்பி வைத்தார். நானும் புகுந்து வீட்டிற்கு வந்துவிட்டேன். கணவருக்காக காத்திருந்தேன். எனக்கு ஒரு புறம் கவலையாகவும் பயமாகவும் இருந்தது. காரணம், எங்கே கணவர் நம்மிடம் சண்டையிடுவாரோ என்று. ஏனெனில் நான் அப்பா அம்மாவின் சண்டைகளையும் சித்தப்பா சித்தி சண்டைகளையும் பலமுறை பார்த்திருக்கிறேன். அவரும் என்னுடன் அதே போல நடந்து கொள்வாரோ என்று நினைத்தேன். அப்பொழுது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த சில பெண்கள் என்னுடன் அமர்ந்திருந்தனர். அதில் ஒரு பெண், கார்த்திக் மிகவும் கோபக்காரன், பார்த்து நடந்து கொள் என்று அவளும் மேலும் பயமுறுத்திவிட்டு சென்றாள். நானும் கணவர் எந்த நிலையில் இருப்பாரோ என்று கவலையுடன் அமர்ந்திருந்தேன். சிறிது நேரத்தில் கணவரும் அறைக்குள் வந்தார். அப்பொழுது என்னிடம் எதுவும் பேசவில்லை. முகத்தை சற்று கோபமாக வைத்துக்கொண்டு, எனக்கு களைப்பாக உள்ளது, இன்று நடக்கும் எதுவும் நடக்காது, போய் படுத்து உறங்கு என்று அதட்டும் தோணியில் கூறினார். எனக்கு ஒரு நிமிடம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. அவரும் சில நிமிடங்களிலேயே உறங்கிவிட்டார். அதன் பிறகு நான் தான் கவலையுடன் சிறிது நேரம் அமர்ந்திருந்தேன். அப்பொழுதுதான் பாட்டி கொடுத்த கருப்பு துணியின் ஞாபகம் வந்தது.
உடனடியாக பையிலிருந்து எடுத்து அவரின் தலையணைக்கடியில் வைத்தேன். பின்பு நானும் எப்பொழுதும் போல உறங்கினேன். மறுநாள் காலை எனக்கு முன்னரே கணவர் எழுந்துவிட்டார். கணவர் பிறகு என்னிடம், நேற்று இரவு எனக்கு மிகவும் களைப்பாக இருந்தது, அதனால்தான் உன்னிடமும் சரியாக பேச முடியவில்லை, என்னை மன்னித்துவிடு என்று அன்பாக பேசத் தொடங்கினார். பின்பு அங்கு உள்ளவர்களை பற்றியும் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களை பற்றியும் ஒவ்வொன்றாக பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேச பேச எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இரவில் பார்த்த கணவர் இப்பொழுது வேறு மாதிரியாக தெரிந்தார். நானும் ஒரு கட்டத்தில் இது பாட்டி கொடுத்த கருப்பு துணியின் அதிசயம்தான் என்று நம்பத் தொடங்கினேன். இப்படியாக எங்களின் திருமண வாழ்க்கையும் சில மாதங்களை கடந்துவிட்டது. நான் வாழ்க்கையில் அதிகமாக சந்தோஷம் எதுவும் அனுபவிக்காதவள். ஆனால் இந்த சில மாதங்களில் கணவருடன் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். கணவர் என்னை அளவுக்கு அதிகமாகவே என்னை நேசிக்கத் தொடங்கினார். நானும் அவரிடம் நெருக்கமாகவும் அவரை விட்டு பிரியாமலும் இருக்கவே ஆசைப்பட்டேன். சில நாட்கள் கழித்து நானும் கர்ப்பமடைந்தேன். இந்த விஷயத்தை கணவரிடம் தெரிவித்து அவரும் அளவில்லாத சந்தோஷம் அடைந்தார். முன்பை விட அதிகமாக என்னை கவனித்துக் கொண்டார். வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் அவரே பார்க்கத் தொடங்கினார். அவரின் அன்பு என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. நானும் பாட்டி சொன்னது போலவே தினமும் அவரின் தலையணைக்கடியில் துணியை வைத்துவிட்டு படுப்பதை வழக்கமாக வைத்திருந்தேன். ஒரு நாள் கணவர் உறங்குவதற்கு முன்பே அசதியின் காரணமாக உறங்கிவிட்டேன். அந்த கருப்பு துணி வைப்பதற்கு மறந்துவிட்டேன். மறுநாள் எழுந்து பார்க்கும் பொழுதுதான் ஞாபகம் வந்தது. அதை நினைத்து நான் பெரிதும் கவலை அடைந்தேன். காரணம், அந்த கருப்பு துணியை வைக்கவில்லை என்றால் கணவர் என்னை விவாகரத்து செய்து விடுவார் என்று பாட்டி கூறியிருந்தார். நானும் குழம்பி போய் என்ன செய்வதென்று புரியாமல் சிறிது நேரம் வரை அமைதியாக அமர்ந்திருந்தேன். பிறகு தூக்கத்திலிருந்து எழுந்த கணவரும் நான் கவலையாக இருப்பதை கவனித்து என்னிடமும் என்னவென்று விசாரிக்க நானும் உடல்நிலை சரியில்லை என்பதை போல பதில் கூறினேன். அவரும் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்துவிட்டார். பிறகு சிறிது நேரம் கழித்து, உனக்கு வேண்டிய துணிமணிகளை எடுத்து வை, நான் உன்னை உனது பாட்டியின் வீட்டில் விடப்போகிறேன் என்றார். ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த எனக்கு அவர் கூறியதை கேட்டு மேலும் அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் இருந்தது. காரணம் எங்கே? அவர் என்னை விவாகரத்து செய்து விடுவாரோ என்று நானும் ஒன்றும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருக்க, பின்பு கணவர் கோபத்துடன் சில துணிமணிகளை பையில் எடுத்து வைத்து உடனடியாக கிளம்பு என கோபப்பட்ட நானும் என்ன செய்வதென்று புரியாமல் கிளம்பிவிட்டேன். அவரும் சொன்னது போலவே பாட்டி வீட்டில் விட்டுவிட்டு சென்றார். போகும்பொழுது அவரிடம் எப்பொழுது என்னை அழைக்க வருவீர்கள் என்று கேட்க அதற்கு பதில் எதுவும் கூறாமல் கோபமாக சென்று விட்டார். எனக்கு இது மேலும் கவலை அளித்தது. என்னை பார்த்து பாட்டியும் மிகவும் சந்தோஷமடைந்தார். நானும் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை அவரிடம் சொல்ல அவரும் மிகுந்த சந்தோஷமடைந்தார். பிறகு சில நிமிடங்கள் வரை பேசிக் கொண்டிருந்தோம். பாட்டியும் எனக்கு பிடித்தமான உணவுகளை செய்து கொடுத்தார். இருந்தாலும் என் மனதில் இருந்த கவலை என் முகத்தில் தெரியவே, பாட்டி அதை பற்றியும் கேட்க ஆரம்பித்தார். அவர் அப்படி கேட்டதும் எனக்கு தானாகவே அழுகை வந்தது. பின்பு பாட்டியை கட்டிப்பிடித்துக் கொண்டு, பாட்டி நீங்கள் சொன்னது போலவே செய்து வந்தேன். ஆனால் நேற்று அந்த கருப்பு துணியை எனது கணவரின் தலையணை அடியில் வைப்பதற்கு மறந்துவிட்டேன். அதனால் என்னை கணவர் இங்கு விட்டுவிட்டு சென்று விட்டார். எனக்கு பயமாக உள்ளது, என்னை விவாகரத்து செய்து விடுவாரோ என்று கூறினேன். பாட்டியும் அதை கேட்டுவிட்டு சில நிமிடங்களுக்கு பிறகு சிரிக்கத் தொடங்கினார். எனக்கு குழப்பமாக இருந்தது. எனது கவலைகளை பற்றி சொல்லும் பொழுது எதற்கு பாட்டி சிரிக்கிறார் என்று. பிறகு பாட்டி என்னிடம், பாரமா, அந்த துணியில் மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை, நான் உன் மன ஆறுதலுக்காக கொடுத்தது அவ்வளவுதான் என்றாள். பின்பு அவராகவே திருமணத்திற்கு முன்பு நீ மனக்குழப்பத்துடனும் கோபத்துடனும் அதிகமாக காணப்பட்டாய். எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று தெரியாமல் நான் உன்னிடம் அந்த துணியை மந்திர சக்தியை உள்ளது என்று கொடுத்தேன். இரண்டாவதாக உன்னை கோபப்பட வேண்டாம் என்று கூறினேன். அதற்கு காரணம், எந்த ஒரு வீட்டிலும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்காது. ஒருவர் கோபப்படும் பொழுது மற்றொருவர் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் வராது. கோபப்பட்டவரும் சிறிது நேரத்திலேயே தன் செய்த தவறுதான் என்பதை புரிந்து கொள்வார்.
இருவரும் கோபப்பட்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் அந்த வீட்டில் நிம்மதி என்பதே இருக்காது. உனது அப்பா அம்மாவைப் போல உனக்கும் ஆகிவிடக்கூடாது என்றுதான் அதை போல செய்தேன் என்றார். அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. காரணம், எனது அப்பா அம்மாவை பற்றி இதுவரை எதுவும் கூறியதில்லை. பின்பு அவராகவே எனது அம்மாவை பற்றி கூறினார். உனது அம்மா மிகவும் நல்லவர், நல்ல அழகாகவும் இருந்தால். ஆரம்பத்தில் இருவரின் வாழ்க்கையும் சந்தோஷமாகத்தான் சென்றது. ஆனால் உனது அப்பாவிற்கு தான் அவளின் அழகை நினைத்து கவலை அடைந்தார். காரணம், அவன் அந்த அளவிற்கு அழகு இல்லை. எங்கு தனது மனைவி அழகு இல்லாத என்னை விட்டுவிட்டு வேறு யாருடையாவது சென்று விடுவாளோ என்று சந்தேகப்பட ஆரம்பித்தான். அப்பொழுது சிறு சந்தேகத்தால் உனது அம்மாவிடம் கோபப்பட ஆரம்பித்தான். இப்படி அவர்களுக்குள் சிறிது சிறிதாக சண்டை வரத் தொடங்கியது. நாளடைவில் அதுவே பெரியதாகி அவளை அடிப்பதற்கும் ஆரம்பித்து விட்டான். நானும் அவனிடம் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், ஆனால் எதையும் அவன் கேட்கவில்லை. தவறுகள் அனைத்தும் எனது மகனின் மேல்தான் உள்ளது என்பது எனக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் உன் அம்மாவும் இந்த நரகத்தில் வாழ்வதை விட அவன் சொன்னது போலவே வேறு ஒருவனோடு சென்று தனது சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் என்று முடிவு எடுத்துவிட்டால், அப்படி அவளோடு சென்றவன் வேறு யாரும் அல்ல, உனது அத்தையின் கொழுந்தன்தான். இதனால்தான் உனது அத்தையின் வீட்டிலும் அவளுக்கு தொந்தரவுகள் தர ஆரம்பித்தன. இதனால்தான் அத்தை இன்று வரை உன்மேல் கோபமாக உள்ளார் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அம்மாவுக்கு நடந்து கொடுமைகளை நினைத்து என்னையும் அறியாமல் கண்ணீர் விடத் தொடங்கியது. அத்தைக்கும் என் அம்மாவால் அவமானம் ஏற்பட்டதை நினைத்து கவலையாக இருந்தது. பின் என் பாட்டி என்னிடம், நீ ஒன்றும் கவலைப்படாதே, உன் கணவன் உன்னை எல்லாம் விவாகரத்து செய்ய மாட்டான். என்னிடம் 2-3 நாட்களுக்கு முன்பே சொல்லிவிட்டுதான் சென்றான். அவளுக்கு சற்று ஓய்வு தேவை, அதனால் உங்கள் வீட்டில் சில நாட்கள் இருக்கட்டும் என்று, எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் நீ இங்கு இருக்கலாம் என்றார். எனக்கு அப்பொழுதுதான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. எனது அம்மாவையும் அத்தையையும் நினைத்து சற்று கவலையாகவும் இருந்தது. என்னால் அம்மாவின் வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஆனால் அத்தையிடம் நான் இவ்வளவு நாள் அவரிடம் நடந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்கலாம் என்று தோன்றியது. சிறிது நேரத்தில் பாட்டியிடம் சொல்லிவிட்டு அத்தையின் வீட்டிற்கு சென்றேன். அப்பொழுதும் அவர் என் மேல் கோபமாகத்தான் இருந்தார். நடந்ததை அனைத்தையும் கூறி மன்னிப்பு கேட்க அவரும் சற்று மனம் இறங்கி வந்தார். பிறகு இவ்வளவு நாள் தேக்கி வைத்திருந்த அன்பை என் மேல் பொழிய தொடங்கினார். அவரின் மகளிடமும் சிறிது நேரம் பேசியிருந்து விட்டு பாட்டி வீட்டிற்கு வந்துவிட்டேன். 2 நாட்களுக்கு பிறகு கணவர் என்னை அழைப்பதற்கு வந்தார். பாட்டியும் அத்தையும் என்னை சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்தார். நானும் கணவர் வீட்டில் மிகவும் சந்தோஷமாக உள்ளேன். அதன் பிறகு கூட எங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. சில வருடங்கள் கழித்து பாட்டி வயது மூப்பின் காரணமாக இறந்துவிட்டார். அவர் இறக்கும் முன்னர் அப்பாவிற்கு சேர வேண்டிய அனைத்து பங்குகளையும் என் பேரில் எழுதிவிட்டுதான் சென்றாள். இப்பொழுது நானும் கணவரும் எந்த குறையும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றோம்.